ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜேஜே ஃபார்மிங். இன்னைக்கான வீடியோ எது அப்படின்னா, நம்ம அவர்கிட்ட ஊன போகிறோம். இன்னைக்கு சண்டே. இந்த டைமில் நம்ம நீங்களாம் படுத்து போத்தி நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா காலங்காத்தால என்ன வேலைன்னு என்ன பண்ணுறது, விவசாய குடும்பத்தில் இருந்தாவே இது ஒரு பிரச்சனை தான். அவரைக்கொட்டை ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட எவ்வளோ வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்துருக்கோம். 1/4 கிலோ பாக்கெட்டாக ஒரு 4 பாக்கெட் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நடவு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எப்படி நடவு செய்யணும் அப்படின்னா, ஒரு அடிக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் தான் சொல்கிறோம். ஆனால் அவ்வளோ அக்யூரேட்டாக நெடுமான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை. சும்மா ஒரு அடி கேப்புக்கு வர மாதிரி அப்படியே அவரைக்கொட்டை ஊன வேண்டியதுதான். இதில் 2 3 ரகமான கொட்டைகள்லாம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ காயின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்கொட்டைக்கோசரமே ஊன்ற ஒரு காய் சொல்லுவோம். அடுத்து இதிலே வெள்ளை கலர் காய் இருக்குது. இது மூணுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பாக்கெட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று இந்த பூ வைக்கும் பார்த்தீங்கன்னா அவரைக்காய், அந்த மாதிரி. அடுத்து இந்த மிளகாய் காடு மாதிரியே இந்த அவரைக்கொட்டை காடுக்கும் நான் 2 பட்டம் இருக்குது. ஒரு பட்டம் காய் ஃபுல்லாக ஃபுல்லாக பூவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம தண்ணி கழிச்சு கரெக்டாக பராமரிச்சோம் அப்படின்னா திருப்பி இன்னொரு ரவுண்டு வரும். அந்த 2வது ரவுண்டு வர காய் பார்த்தீங்கன்னா அவரை உள்ள வர கொட்டை பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக இருக்குங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் இயர்லேயும் கொட்டை இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் ஒரு 2 காய் 3 காய் இருக்கிற அளவுக்கு தான் கொட்டை இருக்கும். இதில் காய் மட்டும் தான் இருக்கும். இதே 2வது டைம் 2வது பட்டம் வர காய் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொட்டை இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாத்தி அப்படிங்கிற கணக்கில் போட ஆரம்பிச்சு. ஒரு சரவுக்கு எவ்வளோ பாத்தி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பாத்தி சம்திங்கில் இருக்குது. அதோட கால் கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கால்ங்கிற கணக்கில் போட்டிருக்கோம். 2 சரவு தான் போட்டிருக்கோம். ஒரு பிரச்சனை என்னன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடு எல்லாம் வரப்பெல்லாம் வெட்டி தான் போட்டோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி இருக்குது. தண்ணி தான் கொஞ்சம் பிரச்சனையாக பண்ணுறேன். தண்ணி என்னடா பிரச்சனை பண்ணும், கல்யாணம் காடு அப்படி இப்படின்னு பார்க்கலாம். ஆனால் தண்ணி சீக்கிரம் காஞ்சிடும். மீன்ஸ் தலை உள்ள தண்ணி ஈரப்பதம் இருக்கும். முன்னாடி இப்போ நடவு செஞ்சுட்டு இருக்கிற நான் நின்றுட்டு இருக்க பக்கம் தண்ணி இப்போ தான் சுத்தமாகவே இருக்காது. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சரவில் இன்னும் ஒரு 2 பாத்திக்கிற கணக்கில் தான் இருக்குது. அதுலேயும் ஒரு பாத்தி பார்த்தீங்கன்னா சரி கீழே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டு கிட்ட வந்துட்டோம். எண்டுங்கிற அளவுக்கு ஊனி பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சு முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு பாத்தி கணக்கு தான் இருக்குது. அதையும் இல்லை ஒரு 4 கால் ஊனிட்டு இருந்தாச்சு. இன்னும் ஒரு கால் தான் இருக்குது. நாம் என்னத்துக்கு பண்ணோம் பார்த்தீங்கன்னா, சரி பைப்லாம் போட்டு தண்ணி போட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே அவங்க 2 கால் ஊனிட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்டெல்லாம் கனெக்ட் பண்ணி தண்ணி போட்டுட்டோம். ஒரு வழியாக காலையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரைக்கொட்டை ஃபுல்லாக ஊனி நடவு செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்து தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அவரைக்கொட்டை எதனால் கொட்டை ஊனிட்டு தண்ணி கட்டுறோம் அப்படின்னா, கொட்டை ஊனிட்டோம் தண்ணி விட்டுட்டு அடுத்து கொட்டை ஊனோம் அப்படின்னா அது சதக்காப்பதுக்கான்னு சேத்துல நடந்துக்கிட்டு வேலைக்காகாது. அதனால் பார்த்தீங்கன்னா வரக்கொட்டை ஊனிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி விடுவோம். ஒரு வழியாக ஒரு சரவு எப்படியோ தண்ணி கட்டி முடிச்சிட்டோம். அடுத்து கொட்டெல்லாம் முளைச்சி வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.